மக்கள் வெதர்மேன் வானிலை அறிக்கை. குறிப்பாக மக்கள் வெதர்மேன் வானிலை அறிக்கைக்கு புதிய பார்வையாளர்கள் வந்தீங்கன்னா நமது யூடியூப் சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைபருங்கிற இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மழை தொடங்குவதில் தாமதம் ஏற்படும். பெரிய அளவு ஒரு சுழற்சியாக அமையவில்லை. குறிப்பாக தென்னிலங்கை கீழே மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் எந்த இடத்திலும் ஒரு பெரிய சுழற்சின்னு சொல்லிக்கிற அளவுக்கு சுழற்சியும் இல்லை. இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா திருவனந்தபுரம் அருகே ஒரு காற்று சுழற்சியும் இருக்கிறது. இதன் காரணமாக திருவனந்தபுரத்தில் அதாவது கேரளா மாநிலத்துக்கு இடிமலைக்கு சாதகத்தை அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துள்ளேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் மழை இருக்கும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். உள் மாவட்டங்கள் இந்த திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களுக்கு சாரல் மழைக்கு மட்டுமே வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் வேணால் இந்த மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளேன். குறிப்பாக இந்த மழைப்பொழிவு அடுத்த 3 நாட்களுக்கு இருக்கும். இன்றைய சாரல் மழை தொடங்குமான்னு கேட்டிங்கன்னா தொடங்காது. குறிப்பாக இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினத்தை முதலில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது இந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா வெப்பநிலை தமிழ்நாட்டோட கடல் வெப்பநிலை வந்து 25, 26, 27 கூட இல்லை 26லேயே இருக்குது. சென்னை ஒட்டிய பகுதியில் வேணால் 27 இருக்கலாம், மிச்சபடி 26க்குள்ளே இருக்குது. ஆனால் கேரளாவோட வெப்பநிலை வந்து 28, 27, 26, 29 இப்படி இருக்குது. அதாவது தமிழ்நாட்டோட கேரளாவுக்கு சாதகமாக அமையுது. அதன் காரணமாக தான் கேரளாவுக்கும் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கிறது கிழக்கு திசை காற்றின் காரணமாக என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மழைப்பொழிவானது நம்மளுக்கு எப்படி 2-3 நாட்கள் நீடிக்குமோ அதே போல் அவர்களுக்கும் இருக்கும். அவர்களுக்கு வெப்பம் உயர்ந்ததும் அப்படி இருக்காது. கிழக்கு திசை காற்று அவர்களுக்கும் இங்கேருந்து போகக்கூடிய காற்றின் ஈரப்பதத்தை இழுத்து அவர்களுக்கும் மழைப்பொழிவை அமைக்கும். இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும் கேரளாவில் இடிமலை தொடங்கி இருக்கிறது என்பதையும், கேரளா ஒரு பரவலாகவே ஒரு மிதமான மழை முதல் சற்று கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி, கேரளா இந்த ஐயப்ப பக்தர்கள் போகக்கூடியவர்கள் மற்றும் கொடை ரெயின்கோட் எடுத்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இந்த வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. கூடலூர், பந்தலூர் போன்ற பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி, அதேபோல் நமது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, ஊத்து போன்ற காக்காட்சி போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்றைய பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூரோட கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்து, குறிப்பாக இந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா குளிர் எங்கேருந்து வருதுன்னு தெரியும். குறிப்பாக மியான்மர் அதாவது இமயமலை தொடரிலிருந்து இப்படி தமிழ்நாட்டுக்கு சந்திக்கக்கூடிகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் அதிகப்படியான கிழக்கு திசை காற்று இருந்த போதிலும் குளிரலை அதிக அளவு இருக்கிற காரணமாக தான் கிழக்கு திசை மழையும் பெய்ய மாட்டேங்குது. முன்ன ஆரம்பத்தில் பெஞ்சில் அந்த கிழக்கு திசை காற்று தமிழகம் ஊடுருவும் அங்கங்கே மிதமான மழை, சாதல் மழை இருக்கும்ல, அது இப்போதைக்கு தடைபட்டு இருக்குது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த குளிர் வந்து 2 பக்கமும் வருகிறது. குறிப்பாக அரபிக்கடலுக்கு பெரிய அளவில் வரல, இப்போ வங்கக்கடலில் வருது. ஏன்னா அரபிக்கடலில் சுழற்சி இருக்கிறதுனால அங்கே அதோட கட்டுப்படுத்தி வைக்கிறது. ஆனால் வங்கக்கடல் அப்படி எதுவும் இல்லை. அதன் காரணமாக தான் ஸ்ட்ரைட்டாக குளிரலை ஃபுல்லும் வங்கக்கடல் வழியாக ஆக்கிரமிப்பு இருக்குது. அதான் கடலை தாண்டி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் மழைப்பொழிவு கொடுக்கல, முழுக்க இதன் காரணமாக அமைந்து வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாகப்பட்டினத்தை எடுத்திங்கன்னா இந்த தோப்புத்துறை, கோடியக்கரை, 4 வேதபதி, வேளாங்கண்ணி, மூலக்கரை, தகட்டூர், காரியப்பட்டி இந்த பகுதியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்து, இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா மயிலாடுதுறை மாவட்டம் திருவெங்கங்காடு மற்றும் நெடுவாசல், தரங்கம்பாடி மற்றும் திருவாரூர் மாவட்டம் வடுவக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் குறிப்பாக முத்துப்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மன்னார்குடி வரைக்கும் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படி, இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி, பாம்பன், மண்டபம் மற்றும்
கிளியூர் மற்றும் சித்தைக்கோட்டை போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கடலூர் மாவட்டம் உத்தர சோழமங்கலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் காயல்பட்டு அதன் சுற்றுவட்டார பகுதிகள், குடிக்காத சுற்றுவட்டார பகுதிகள், கலையூர் சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மழைப்பொழிவானது கடலோர மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உள்பகுதிகளுக்கு பெரிய அளவு மழைப்பொழிவு இருக்காது. குளிரின் தாக்கம் அதிக அளவு இருக்கும் காரணத்தினால் பெரிய அளவு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டம் உள்பகுதிகள் எதிர்பார்க்க வேண்டாம். கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா, தென் கடலோர மாவட்டங்கள்